ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நான் ஒரு டவரா வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பாத்திரம்னாலும் வச்சுக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரியாணிக்கு தேவையான ப்ராசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். பல்லாரி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட் போட்டிங்கன்னா தக்காளி, பல்லாரி சீக்கிரமாக வதங்கும். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட புதினா, பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் கூடவே சேர்த்து அரைச்சிங்கன்னா பிரியாணி கொஞ்சம் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாகவே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஃபுல்லாக இறக்கிடலாம். கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றுனா சிக்கன் அரிசி நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும் நம்மளுக்கு. கொஞ்சம் நெக்ஸ்ட்டு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா, உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சிக்கனில் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகாத மாதிரி நல்லா கிளறிக்கணும். நெக்ஸ்ட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நான் நல்லா மூடி வச்சுக்கிட்டேன். சிக்கனில் இருக்க தண்ணிலாம் விட்டு வரணும். பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. அரிசியெல்லாம் போட்டுடலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடுங்க. அப்படியே தம் போட்டுக்கோங்க. தம் போட்டதுக்கப்புறம் திறந்து பார்த்த உடனே கொத்தமல்லி, புதினா இலை போட்டு, தம் போட்டதுக்கப்புறம் திறந்து பார்த்த உடனே கொத்தமல்லி, புதினா இலை போட்டு, லெமன் புழிஞ்சி நெய் ஊற்றி நல்லா கிளறிக்கணும். இப்போது பிரியாணி ரெடி ஆகிட்டு தயிர் சம்பல் வச்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.